வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஒரு அருமையான இடத்துக்கு தான் போக போகிறோம். உங்க தூரத்தில் ஒரு மலை தெரியுதா? அந்த மலைக்கு தான் இன்றைக்கி ஏற ட்ரை பண்ணுறோம். மேலே ஒரு கோயில் இருக்குன்றாங்க. அங்கே ஏறி அந்த கோயிலை போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது, ஒன்றுமே தெரியல வானத்தில். வாங்க அந்த மலைக்கிட்ட போ. மக்களே பாருங்கள், மச்சா வந்து வினையார கும்பிட்டு மலை ஏறுறாரு. பாருங்கள், அடிவாரத்துக்கு வந்திருக்க பார்த்தியா. இது வந்து இந்த இடம் உங்களுக்கு தெரியுது, அந்த வேப்ப மரமும் இந்த இடமும். கடைசி விவசாயி படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஒரு சன்னியாசி சொல்லுவார், அந்த இடம் தான் இது. பாருங்கள், இதுதான் படி. இதில் மேலே ஏற போகிறேன். ரொம்ப உயரமாக இருக்குது இங்கே நின்று வாழ்க்கையில். பார்ப்போம். படி கட்டியிருக்காங்க, வாங்க படி வெளியாக மேலே போகிறோம். நல்லா இருக்குது. நாங்கள் வந்த டைம் நல்லா மேகமாக பாருங்கள், இதான் ராமர் கோயில். பாறை, பெரிய பாறை இருக்குது. எவ்வளோ பெரிய பாறை! குகை மாதிரி உள்ளே இருக்கு. மக்களே, இந்த பாதையில் மேலே போகணுமா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புதர் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஏறி போய்க்கிருக்கோம். பாருங்க, ஒரு இந்த ஆரோ மார்க் மாதிரி போட்டிருக்காங்க. இதுதான் அடையாளம் இந்த பாதைக்கு. மார்க்கு இப்படியே மேலே போகணும். இப்போதான் ஒரு கால்வாசி வந்திருக்கோம். மூச்சு வாங்குது, காலில் இதாகிடுச்சு. வாங்க போ. இதான் ஏரோ மார்க்கு. கள்ளி மரம் உள்ள அதெல்லாம் நிழல கொடை மாதிரி படர்ந்துருக்கு. இதுதான் மேலே போகணும். மச்சான் எப்போ பார்த்தாலும் ஃபோனில் பிஸியாக இருக்காரு. புத்தூர் மலை இது மாதிரி குழி மாதிரி அமைஞ்சிருது பாறையில். இது எப்படி அமையுதுன்னு தெரியல. பாருங்க, குழி. மச்சான ஃபோனு எத்தனை ஃபோனு தான் வருமா? அதான் கலெக்டரை கூப்பிட்டு வந்து மலை ஏற விட்டா. பாருங்க, அதுக்கு முன்னே 2 நிமிஷம் உட்காந்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க ஊர் மலையில் தவி ஏறாரு. இங்கே வந்தோடனே படுத்துருச்சு. நல்லா இருக்கு. ஒரு மலை ஏறினோம்னா உடம்பு திருப்தியாக இருக்கும், உடம்புக்கு ரிலாக்ஸாக இருக்கும், உடம்பு அப்படி ஃபிட்டாக இருக்கும். நோய் நொடி எதுவும் இருக்காது. நம்ம வருஷம் பூரா மலை ஏறுறதே கிடையாது. ஆமாம், என்னைக்காவது ஒரு நாளைக்கு மலை ஏறிட்டு மாசுக்கு ஒரு மலையாச்சும் ஏறலாங்க. காசு செலவழிச்சு ஜிம்முக்கு போகிறேன், இதுக்கு போகிறோம். ஆமாம், ஜிம்முக்கு போய் வச்சேன். ஒரு நாளைக்கு மலை ஏறி பாப்பா, ஏன்னா நல்லது. உச்சி நினைக்கிறேன், அந்த உச்சியை போய் அடைக்கணும். இப்போ தான் ஓரளவுக்கு ஏறி இருக்கும். ஃபுல்லாக மேகம் மட்டும்தான். மக்களே, இது என்னமோ புதர் மாதிரி இருக்குது. பாருங்கள், புதர் நிறைந்த இடம். என்னமோ செடி. நம்ம இந்த இதுதான் உச்சின்னு நினச்சிக்கிருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உச்சி இருக்குது, அதுதான் உச்சின்னு நினைக்கிறேன். இந்த பாறைக்கு அடுத்து அதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் உட்காந்து ஒரு இலைப்பாரிட்டு போகிறது நல்லது. ஏன்னா மூச்சு அதிகமாக வாங்குது. ஏன்னா இது படிக்கட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, பாறையில். ஆனால் குண்டு பாறையெல்லாம் இருக்குது, அதில் ஏறி நம்ம வரனால மூச்சு வாங்குது. மச்சாலாம் அப்படியே படுத்துருச்சு. அவங்க ஊர் மலையெல்லாம் தவி ஏறினார். இந்த ஊர் மலையில் வந்து ஏறாமல் இறங்க மாட்டோம். பார்ப்போம், மச்சானோட நம்பிக்கையை பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறி முடிக்கிறாருன்னு. மேலே போயில் 2 ஊற்று வரும்னு சொன்னாங்க. ஒரு ஊற்றை கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், இது என்ன செடின்னு தெரியல. நான் கொத்தமல்லின்னு நினச்சேன். கொத்தமல்லி மாதிரி இருக்கு, ஆனால் கொத்தமல்லி கிடையாது. மச்சான் ஊற்றுல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. மஞ்சள் நீராட்டு விழா நடத்திக்கிட்டு. நல்லா ஆழமாக இருக்கியா? ஆமாம்,
உள்ளே இறங்கினாலும் குளிக்கலாம் போலுக்கா. நல்லா நீச்சலே பழகலாம். ஆமாம், ரொம்ப ஆழமாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து தண்ணி இந்த பாறைக்குள்ள வந்து எப்படி வருதுன்னு தெரியல. அங்கிட்டு இருந்து வருதியா? எப்படி இருந்தா போகுது, இந்த இதுக்குள்ளேருந்து வருது. இந்த இடையில வருதியா? எடுத்துறேன். வழுக்கு முண்டு சொல்லி பயின்று ஏறுறாரு. பாருங்கள் பாறை எப்படி இருக்குன்னு. வழுக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் கிரிப் இருக்குது, ஏறலாம். இதுக்கு நேரம் ஒன்று தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரு கம்மா. அப்புறம் அங்கே ஒரு கம்மா தெரியுதா, அது ஒரு கம்மா. அப்புறம் இங்கிட்ட ஒரு கம்மா தெரியுதா, அப்படியே வாங்க. அது அங்கே ஒரு லாங்கில் ஒரு கம்மா, அதுக்கு அங்கிட்டு தெரியுது, அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இந்த ஒரு கம்மா தெரியுதா, அதுக்கு நேரம் ஒரு கம்மா, இது ஒரு கம்மா. மீதி கம்மா அங்கே ஒரு கம்மா இருக்குது, ஆனால் அது தெரியல. பனிமூட்டம் கம்மான்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்கும் மழை பெஞ்சா, காட்டு இந்த சைடெல்லாம் மழை பெஞ்சா ஒரு இடத்துல கூடும், அதுதான் கம்மா. அதை வச்சு நிலத்தடி நீர் மட்டம் எல்லாமே உயிர். ஒரு தடவை கம்மா போயிருக்குன்னா கிணறு போர் எல்லாமே தண்ணி வந்துடும். அதே மாதிரி அதை வந்து மடை மூலியமாக திறந்து வாய்க்கால் வச்சு வயலில் நெல் நடுவாங்க. நாற்று நட்டு அந்த கம்மாயில் இருக்க தண்ணி பெருகுனா அது அந்த நாற்று முடியும் தண்டிக்கும் அந்த தண்ணி இருக்கும். என்னமோ போக போக அந்த பாறை வருண்டா வரவே மாட்டுது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் ஏதோ காற்று அடிக்குது கொஞ்சம், அது ஒன்று தான் பாருதில்லை. வாங்க போவோம் மேலே வரைக்கும். காலெல்லாம் ஒரு நடுக்கம் வருது. மச்சான் வந்து ஏமோ இதை நான் ஏறாமல் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு குறிக்கோளில் போய்க்கிருக்காரு. இதே மாதிரி இருந்தால் ஏறலாம், ஆனால் நடுவில் பாறை இந்த கம்பி கயிறை வச்சு கயிறு கட்டி ஏற விடாத கஷ்டம் ஏறுறது. மக்களே, ஒரு அரை மலை ஏறி வந்திருக்குன்னு நானாக நினைக்கிறேன். அது பார்த்தா இன்னும் உயரமாக இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சம் மரம் மட்டையாக நிழலாக இருக்குது. ஆனால் அது பார்த்தேன் ஒரு பாறை அவங்க கண்ணு தெரியுதா, அதுதான் உச்சி இந்த மாதிரி சொல்கிறாங்க. அது உச்சியா இன்னும் அதுக்கு அங்கிட்டு வெறும் பாறை இருக்கான்னு தெரியல. ரொம்ப கஷ்டம்தாயா பாறையில் ஏறி வந்துக்கிருக்க. அது உண்மைதாயா. நீங்கள் என்னமோ பேக்கை காணா, ஏன் போகிற வழியில் வந்து வச்சா அது அலையே ரெண்டாக பொழந்து நிற்குது பாருங்கள். ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்குது. உச்சி ஏறிடுமா எங்க எதில் பாறையிலையா? சரி, ஒரு பாறை மேலே குரங்கு மாதிரி ஏறி உக்காந்துருக்காரு பாருங்க. அப்படி தனியாக இருக்கு உக்காந்துருக்க பொசிஷரு. அப்படிதாயா. இதுக்கு நேரம் ஒரு தேன்றார் தெரியுதா, பெரிய தேன். மச்சான் சொல்கிறாரு இது கரடியாலையும் எடுக்க முடியாதுன்றாரு. நான் சொல்கிறேன் கரடி தொங்குனா எடுத்துருமையா இறங்கிட்டு. ஆனால் உண்மையில் அது பாறை வலுவலுன்னு இருக்குது. இதில் கரடி ஏறுறது சந்தேகம். இது என்ன பழம்னு சொல்லுங்கள் கரெக்டாக பாருங்கள். இது என்ன பழம் தெரிஞ்ச கமலில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் இது என்ன பழம் தெரியல, மை பழமாக இருக்குமா? இந்த ஒரு வண்டு இருக்குது, சூரம்பழம்னு நினைக்கிறது. பாருங்க மக்களே, இப்போ தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். பெரிய பாறையாக இருக்குது பாருங்க. என்ன ஒரு சைடு இங்கிட்ட 2 பாறை வந்து நடுவில் பழந்து நிற்கிது பாறை. இதே ஆறாமல் இருக்கு. இல்லை ஒரு மலையாக வந்தால் இன்னொரு மலை வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே ஒரு மலை இருக்குது. மச்சானால் ஏற முடியல, காற்று வாங்குது, மூச்சு வாங்குது. ஆனால் ஆடுகள்லாம் இங்கே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு தெரியுது பாருங்கள். ஆடு மட்டும் இங்கே மேயுது, ஆனால் ஆட்டுக்காரால் காணும், மேய்க்கிறாள். வெள்ளாடு கோவத்தில் இருந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். கோவத்திலே நிற்கிது. மக்களே, ரொம்ப மழை பெய்கிற மாதிரி இருக்குது, சாரில் விழுகுது, மேலே போனால் வழுகுன்றாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம இறங்கிட்டு நாளைக்கு காலையில் ஏறுவோம். ஏன்னா மழை பெய்யுது, பெஞ்சால் முழுசாக ஏற முடியாது, வழுகுன்றாங்க. இப்போ கீழே ஃபோன் போட்டு கேட்டதுக்கு சொல்கிறாங்க மச்சான் வேறு ஆள் பார்த்துட்டாரு, ஒன்றும் முடியல. அதனால் ஆமாம் ஆமாம் ரொம்ப உயரமாக இருக்குது. நாங்கள் இதுதான் பாறை உயரம், அதுதான் மேலே கோயில் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு மேலே ஒரு கோயில் இருக்கான், அதுக்கு மேலே ஒரு பாறை இருக்கா, அதுக்கு தான் கோயில் இருக்கான். இப்போ நம்ம இப்போயே கிட்டத்தட்ட 4 மணி ஆகிப்போச்சு. இனி அதுக்கு மேலே போய் வரணும்னா நைட் ஆகிரும், நீங்கள் வர முடியாது, சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி இறங்கிட்டு இதோடு முடிச்சுக்கிட்டு நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். நாங்கள் கொண்டு வந்த தண்ணியும் காலி ஆயிடுச்சு. இங்கே 2 மச்சான் சாமியை கும்பிட்டாரு.
அதனால் இந்த உச்சி கிடையாது, இந்த உச்சி இன்னொரு மலை இருக்குது, இன்னொரு பாறை இருக்குது, அதுதான் வித்தியா. இப்போ கிளைமேட் பாருங்கள், ரொம்ப அடர்த்தியான மேகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, சாரல் லைட்டாக விழுகுது, அதனால் வழுக்குன்றாங்க, இறங்க முடியாது. நாங்களும் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோக்கள் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்குறீங்க. அதனால் எல்லா பேரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒரு சின்ன யூடியூப் சேனலை வந்து கொஞ்சம் ஊக்குவிச்சு கொஞ்சம் வளர செய்யுங்க. உங்களுக்கு தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி நம்ம இங்கேருந்து முடிச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா கிளைமேட்டு வெதர் தெரியல, ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது, சாரல் விழுகுது, கொஞ்சம் பாறை, இதெல்லாம் பாறை பாருங்க, வழுக்குன்றாங்க. மக்களே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மேலே, அதனால் இது ஒரு குகை மாதிரி இருக்குது. இன்னொரு இதில் சற்று நேரம் உட்காந்துட்டு போகிறோம். ஆனால் மழை நல்லா பெய்யுது. இந்த மழை பெய்யலைன்னா மேலே கொஞ்சம் ஏறி ட்ரை பண்ணியிருக்கலாம், மழை வந்து நம்மளை தடுத்துருச்சு. மச்சான் சித்தர் மாதிரி என்னமோ தவம் பண்ணுறோம்னு உட்காந்துட்டாரு மழைக்குள்ள. நல்லா ஏரியா மாதிரி மழை நல்லா பெய்யுது. சத்தம் கேட்குதான்னு தெரியல உங்களுக்கு, மரம் அடர்த்தியாக இருக்கனால வரல. நாளைக்கு காலையில் வந்து கண்டினியூ பண்ணோம், ஏறுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ டெய்லி வேணும்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நாங்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணட்டோன்னு தான். ஆமாம், வீட்டில் உட்காந்து பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஊக்குவிங்க. நன்றி, வணக்கம் மக்களே. இந்த மலையை தளரமுண்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அந்த மலை அசைவனான்றது. இங்கே பாரு, இந்த மலையை தள்ளி என்ன செய்ய போகிற? இந்த மலையை தள்ளி விட போறியா? மேலே பாரியா லைன் போய்க்கிது, கரண்ட் வயிறு ஒம்பாடு கையை பிடிச்சி ஏற்றோம்னு கரணை தொட்டுப்படாத. அப்புறம் காக்காதேண்டு இதில் ஒரு குகை இருக்கியா, இதுலேயே உட்காந்துக்கிய சித்தர் மாதிரி உள்ள அழகாக இருந்தா. எவ்வளோ மழை அடமழையே பெஞ்சாலே உனக்கு நல்லா இருக்குமே, வியூ நல்லா இருக்கு அந்த இடத்துல நின்று. மழை பெய்யுது மக்களை, இந்த இடத்துல நின்று பார்க்க நல்லா இருக்குது, தெளிவாக ஒரு வியூ நல்லா இருக்குது. ஆனால் உட்காந்து இங்கே மச்சான் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தூங்குனா மலையில் அரைச்சிக்கிட்டு கீழே அடிவாரத்தில் தான் கிடைக்கணும்.